குக்கரில் சாதம் எப்படி வேக வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குக்கரில் 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்குறேன். நான் ஒரு தனி பாத்திரத்தில் வைக்கிறதுனால தனி பாத்திரத்தில் அரிசி வேகிறதுக்கு உண்டான தண்ணியை அளந்து நான் வைக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாகவே குக்கரில் தண்ணி விட்டு அவிச்சிக்கலாம். இப்போ நான் வைக்கக்கூடிய பாத்திரத்தில் 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி விட்டுருக்குறேன். உதாரணத்துக்கு நான் 1 கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா 3 கிளாஸ் தண்ணி உள்ளே விட்டுருக்குறேன். அரிசியை நம்ம சாதம் வேக வைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டுருங்க. அதை நல்லா கையால் நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. 3 தண்ணி வச்சு 1 2 3 தடவை தண்ணி விட்டு அதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் களைஞ்சி அதை வெளியில் விட்டுருங்க. இந்த தண்ணியை நீங்கள் தெருவில் உள்ள மாடுகளுக்கோ இல்லை வீட்டில் உள்ள மாடுகளுக்கோ நீங்கள் இந்த தண்ணியை அரிசி களைஞ்ச தண்ணியை கொடுக்கலாம். நம்ம சிட்டியில் இருக்கிறதுனால நம்ம தூர விட்டுறோம். அரிசியை 3 தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ வர்ற அரிசிகள் எல்லாம் பொதுவாக கல் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த அரிசியை களைஞ்சி எடுத்து நடுவில் நம்ம வச்சுருக்க அந்த பாத்திரத்தில் அந்த 3 பங்கு தண்ணியில் அந்த அரிசியை சேர்த்துடலாம். சாதம் நல்ல உதிரியாக வேணும் அப்படின்னா சிலர் அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவாங்க. ஒரு கரண்டி வேணால் சேர்ப்பாங்க. சாதம் கொஞ்சம் உதிரியாக வரும்னு. நான் அந்த மாதிரிலாம் செய்கிறது கிடையாது. தண்ணியோட அளவை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிடுவேன். கொஞ்சம் சாதம் உதிரியாக இருக்குது. 1/4 கிளாஸ் அதே மாதிரி 1/4 கிளாஸ் 3.25 கிளாஸ் வச்சோம்னா சாதம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். 3ங்கிறது மீடியமாக இருக்கும். குக்கரோட மூடியில் ரப்பர் போட்டுக்கோங்க. ரப்பர் போட்டு நல்ல ரப்பரை கரெக்டாக மாட்டிட்டு குக்கரோட மூடியை குக்கரில் வைக்கும்போது கிராஸாக வச்சுட்டு அந்த லாக்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திருகுங்க. முதல்லையே குக்கரில் வெயிட் போட்டும் போடலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சும் குக்கரில் விசில் போடலாம். அந்த விசில் மாட்டலாம். தீயை மீடியம் ஃப்ளேவரில் வைக்கணும். மீடியம் ஃப்ளேவரில் வச்சு 15லேருந்து 18 நிமிஷத்துக்குள்ளே அழகாக வெந்துடும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தீயை அதிகமாக வச்சுருவாங்க. அது என்ன ஆகும்னா நல்லா தரன்னு கொதித்து சாதம் குழஞ்சிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயத்தில் சரியாக வேகாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. மீடியமான தீயில் 15லேருந்து 18 நிமிஷத்துக்குள்ளே அழகாக வந்துடும். குக்கர் விசில் ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை எடுத்திங்கன்னா சாதம் நல்ல நமக்கு தேவையான பக்குவத்தில் கரெக்ட். 3லேருந்து 4 விசில் உதிரியாக இருக்கிறதுக்கும் 5லேருந்து 6 விசில் நல்லா குலைவாக இருக்கும். குக்கர்லேருந்து சாதத்தை இறக்கி ஒரு 10 நிமிஷம் உள்ள அந்த இதுலேயே அது வேகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக ரிலீஸ் பண்ணி